வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பேர் ஜிப்பு. இந்த ஜிப்புனாவே உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய ஊஃபர்ஸு, ட்யூட்ரு, மிட்ரேஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேமஸாக நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் நல்லா தரமாகவும் போட்டுட்ருக்காங்க. அவங்களோட பிராண்டு தான் இந்த 12 இன்ச்சு சப்வூஃபரு. இதை அன்பாக்சிங் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை மேக்னெட் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடலில் போட்டிருக்காங்க. இது வந்து 8 ohms. ஜிப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு எது வாங்கினாலும் சரி மேக்ஸிமம் 8 ohms தான் வரும். 4 ohms மேக்ஸிமம் வரல. ட்யூட்டராக இருந்தாலுமே அது 8 ohms தான் வருது. 8 ohms தான் நம்மளுக்கு எப்போயுமே நம்மளோட ஆம்பிளிஃபயருக்கு ஹெவியாக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு 8 ohms நல்லா சூட்டபுளாக இருக்கும். இந்த ஊஃபரும் அதே மாதிரி 8 ohms தான் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேக்னெட்டை வந்து ஒரு ரப்பர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா கிரிப்பாக நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஃப்ரண்ட்டு லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்து பியூர் ஒயிட்டு, நல்லா ஃபினிஷிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக போட்டிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. நல்லா ஸ்பைடர்லாம் பாருங்கள், ஸ்பைடர் வந்து நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் காயில் சைஸு நார்மலாக தான் இருக்குது, ரொம்பவும் பெருசு கிடையாது. வெயிட் வந்து நார்மல் வெயிட்டு தான். டைனிட்டி என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டு தான் இருக்குது. நல்லா குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. இந்த ஊஃபரை பொறுத்தளவுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து இங்கிட்ட ப்ளஸ்ஸு, இது மைனஸு, அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதோட வாட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸு. இதோட பவர் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் வந்து இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க வந்து 300 வாட்ஸு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே இன்னொன்று போட்டிருக்காங்க, என்ன பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சூப்பர் பேஸ் டைனமிக் ஸ்பீக்கர்னு போட்டிருக்காங்க. அது எப்படின்னு நம்ம ஆம்பிளிஃபயரில் கனெக்ஷன் கொடுத்து பார்த்து எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஓவராலாக ஜிப்புங்கிறது நல்ல பிராண்டடுங்கிறனால நல்லா தான் போட்டிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இதில் உள்ள டஸ்ட்டு ஏறாமல் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த சல்லடை மாதிரி வச்சுருக்காங்க. ஃபினிஷிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, லுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ தான் இந்த ஊஃபர் வாங்கியிருக்கேன். இது ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.